ஃபீமேல் லீட் அப்படின்ற ஒரு கான்செப்டை இப்போ தான் வந்துட்டு அந்த தியரி அதெல்லாம் வந்து பேசுகிறாங்க. பட் இட் வாஸ் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் இயர்ஸ் பேக். அண்ட் அடுத்த 30 வருஷத்துக்கு திருப்பி ஊஞ்சல் சீடு போடுங்க. கூஸ் பம்ப்ஸ் தான். தலைவன் வாழ்க, பிறந்தநாள் காலம் எங்கள் தலைவன் வாழ்க. ஆல்வேஸ் அவர் ஸ்டைலிஷ் சூப்பர் ஸ்டார், யங் சூப்பர் ஸ்டார். பயங்கரமாக இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக நான் எங்கள் அப்பா மிஸ் பண்ணுறேன். அவரை கூப்பிட்டு வந்து பார்த்துருக்கணும், அவரை விட்டேன். அவர் ட்ரிச்சியில் இருக்கார். ஸோ இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, சரிங்களா? இது தானாக சேர்ந்த கூட்டம் தான். தலைவர் வந்து அவ்வளோ ஒரு லவ் எல்லாரும் வச்சுருக்காங்க. இந்த பரப்புரை இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுல்ல, கூட்டத்தை சேர்த்து வச்சு பண்ணுறது அது எல்லாமே இங்கே வேகாது. இதான் உண்மையான கூட்டம். சின்ன வயசில் பார்த்தது இப்போ திரும்பி பார்க்குறேன். அது அதை விட பல மடங்கு ரெஸ்பான்ஸ் தேட்டரில். அப்போ நிறைய பேர் பிறந்து கூட இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சார் அது மாஸ் கேரக்டர் தான் சார். படையப்பா பார்ட் 2. படையப்பா பார்ட் 2 வேணும். அது பர்த்டே அப்போ பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை பார்த்து வளர்ந்த பையன். ஸோ அவர் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி ஸோ இந்த ரீரிலீஸ் நான் தான் ஆக்சுவலாக வந்து போயே ஆகணும். ஏன்னா ஐ எம் கோயிங் அப்ராட். ஸோ ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அண்ட் ஐ ரியலி ஹேட் அ ஃபீஸ் ஃபார் மை ஐஸ். ஸோ ஆல்வேஸ் தலைவா, யூ கிரேட். இந்த ஏஜ்லேயும் இந்த படத்தை கொண்டு வச்சு இவ்வளோ க்ரௌடை காட்ட முடியும்னா தட் இஸ் த ஒன்லி ஒன் மேன் பிஹைண்ட் திஸ் எவ்ரி திங். தட் இஸ் த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீலாம்பரி அது ஈக்குவல் கேரக்டருங்க. நீலாம்பரி இல்லைன்னா படைப்பா இல்லைங்கிறது ஒரு மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி ரஜினி மாஸ் ஆல்வேஸ் சூப்பர். ஃபீமேல் லீட் அப்படின்ற ஒரு கான்செப்டை இப்போ தான் வந்துட்டு அந்த தியரி அதெல்லாம் வந்து பேசுகிறாங்க. பட் இட் வாஸ் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் இயர்ஸ் பேக். அண்ட் தேங்க்ஃபுல்லி இப்போ the Indian cinema has taken it into the hands, but it was already delivered. எல்லாருக்கும் சொல்கிறது, அடுத்த 30 வருஷத்துக்கு திருப்பி ஊஞ்சல் சீடு போடுங்க. கூஸ் பம்ப்ஸ் தான். தலைவன் வாழ்க, பிறந்தநாள் காலம் எங்கள் தலைவன் வாழ்க. இப்போவும் அதே எனர்ஜி தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா அப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் அதிகமாக பார்க்குறாங்க. அப்போ ரஜினி மேலே இருக்கிற ரவ் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. தேட்டரில் ஃபர்ஸ்ட் டைம் சார். ஆக்சுவலாக பயங்கரமாக இருந்துச்சு படம். அந்த டைமில் தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா 100 நாளைக்கு அப்போ தான் ஒரு வாட்டி பார்க்க ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு டைமே அப்போ தான் பார்க்க நான் எல்லாம் ட்ரை பண்ணேன். அப்போயுமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. இன்றைக்கி ஒரு படத்தோட லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா 2 வாரம் 1 வாரம் அவ்வளோதான். பட் அப்போ வந்து 100 நாள் வரைக்கும் ஒரு படம் தாண்டி ஓடுது அப்படின்னாலே பெரிய விஷயமா இருந்தது. இன்றைக்கி ஃபஸ்ட் ஷோ இன்றைக்கும் அதே ரேஸ் தான் இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் அதே ரேஸ் தான் இருக்கும். இந்த படத்துக்கு வந்து லைஃப் லைனே கிடையாது, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லவா செய்யணும். ஹாப்பி பர்த்டே தலைவா. இல்லை வேறு மாதிரி இருந்துச்சு. எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஊஞ்சல் சீன் நல்லா இருந்துச்சு. எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஆல்வேஸ் அவர் ஸ்டைலிஷ் சூப்பர் ஸ்டார், யங் சூப்பர் ஸ்டார். ஹாப்பி பர்த்டே தலைவா. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. அப்படியே தான் இருக்குது. சாங்ஸ் நல்லா டால்பி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. அதே கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. 28 வருஷம் முன்னாடி பார்த்தோம், இப்போ அதே கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. எல்லா சீனும் என்ஜாய் பண்ணுறது. படம் ஃபுல்லாக பஞ்சு டயலுக்கும் சீன் தானே. பர்டிகுலராக அந்த ஊஞ்சல் சீன் டாப். இவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்போவுமே அவர் தான் ஒன் சூப்பர் ஸ்டார். ஹாப்பி பர்த்டே தலைவா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நான் வந்து தலை ரசிகர்ண்ணா. பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. அவர் வந்து எப்போவுமே தனி. அவர் வந்து யாரோட கம்பேரிசனே இல்லை. யாரும் அவர் கம்பேரே பண்ணிக்காது. அவர் எப்போவுமே அவர் தான் தலைவா. ஹாப்பி பர்த்டே, லவ் யூ தலைவா. படையப்பா படம் ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட இப்போவும் அந்த படத்தை வந்து ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி நான் கிட்டத்தட்ட எனக்கு கருத்து தெரிஞ்சு தலைவராக நான் ஃபஸ்ட்டு கத்தின படம் இந்த படம் தான். தேட்டரில் திரும்ப அதே ஒரு என்ஜாய்மெண்ட் எனக்கு தொண்டையே வரல. ஸோ இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, சரிங்களா? இது தானாக சேர்ந்த கூட்டம் தான். தலைவர் வந்து அவ்வளோ ஒரு லவ் எல்லாரும் வச்சுருக்காங்க. இந்த பரப்புரை இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுல்ல, கூட்டத்தை சேர்த்து வச்சு பண்ணுறது அது எல்லாமே இங்கே வேகாது. இதான் உண்மையான கூட்டம். சொந்த காசை கொடுத்து எல்லாருமே தலைவர் கோசம் வந்து நின்றுட்டுருக்கு. இதான் உண்மையான கூட்டம். ஸோ தயவு செய்து வந்து தலைவர் வந்து அரசியலுக்கு வரலங்கிற கோவத்தெல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் மறந்துடுங்க. யாருக்கும் கோவம் கிடையாது. கோவம் இருக்கவங்க மறந்துடுங்க. தலைவரை லவ் பண்ணுங்கள். தலைவரோட சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம். லவ் யூ தலைவா. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் இதோட ஒரு 78 டைம் இதை டிவியில் பார்த்துட்டு இப்போ 79 இங்கே பார்க்குறேன். பயங்கரமாக இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக நான் எங்கள் அப்பா மிஸ் பண்ணுறேன். அவரை கூப்பிட்டு வந்து பார்த்துருக்கணும், அவரை விட்டேன். அவர் ட்ரிச்சியில் இருக்கார். அவர் ட்ரிச்சியில் பார்த்துட்ருக்காரு, அங்கே பார்த்துட்ருக்காரு. நான் ஃபுல்லாக ப்ரோ ஃபஸ்ட்லேருந்து எண்ணில் அவர் வேலை உருவி நடந்து வருவார். அது வரைக்கும்
ப்ரோ நான் நீலாம்பரியாக தான் ப்ரோ வந்தேன் அந்த பிஜிஎம்முக்கு, அவ்வளோதான். திரும்ப வருவேன். ஆமாம், அதை ஃபீல் பண்ண தான் வந்தேன். நீலாம்பரியோட அந்த லுக்கு, அந்த வாக்கு, அந்த சால்ட் அண்ட் பேப்பர் மைண்டு, அந்த மண்டை, அந்த டைலாகே கேட்கல சவுண்டில். ஒன்லி ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான், நீலாம்பரி மட்டும்தான். வந்து ரஜினி ஃபேனு, நான் இந்த படத்தில் நீலாம்பரி ஃபேனு. மாறி மாறி அவளும் நானும் கத்திக்கிட்டே மட்டும் தான் இருப்போம், அவ்வளோதான். திரும்ப நைட் சாங் கூப்பிட்டுருக்கா வருவோம், அவ்வளோதான். ப்ரோ செம்ம வைப்பு ப்ரோ. ஆக்சுவலாக முன்னாடி எப்படி மிஸ் பண்ணமோ அதை இப்போ அப்படியே திரும்ப பார்த்த ஒரு ஃபீல் சாட்டிஸ்ஃபைடாக. நான்லாம் சீட்லேயே இல்லை, இறங்கி அங்கே போய் நின்று வராடுறான்ற மாதிரியே இருந்தது. ஊஞ்சல் சீனு, ஓப்பனிங் என்ட்ரி, தலை படமே பக்காவாக இருக்குதுன்றேன். சீனு குறிப்பிட்டு சொல்ல முடியல. அதுவும் தலைவன் அடிச்சிருக்கான் பாருங்க ரஹ்மானு, ஐயோயோ. என் வழி தனி வழி தான், தலைவர் வழி எப்பவுமே தனி வழி. அந்த சீன்லாம் எல்லாமே என்ஜாய் பண்ணோம். எனக்கு ஒவ்வொரு பிளாஸ் சீன் அந்த பிஜிஎம்க்கு ஒரு இது பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ, ஹாப்பி பர்த்டே தலைவா. கூலியில் எந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் இருந்ததோ, கூலியை தாண்டி படையப்பால் அவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங். அது இன்றைக்கி அவருடைய 50வது ஆண்டு ஃபங்க்ஷன். ஸோ டெஃபினெட்லி திரைப்பட துறையில் வந்து அவரோட வேகமும் சரி, அவருடைய உழைப்பும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ கூட ஜெயிலர் 2ல் அதே ஸ்பீடோட பயங்கர வைபாக பண்ணியிருக்காரு. ஒரு 2 days பிஃபோர் கூட நம்ம வந்து இந்த படையப்பா படத்தோட பார்ட் 2 ஸ்டார்ட் ஆக போதுனாரு. உண்மையிலே பார்ட் 2க்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வைப் இருக்குது. அந்த ஊஞ்சல் சீனை ரிப்பீட்டேஷன் போட்டுகிட்டே இருந்தாங்க. 7 வயசில் நான் பார்க்கும்போது எவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சோ, ஆக்சுவலாக மசிலுக்கு வந்து மெமரி இருக்கும், ஓகேங்களா? மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. அந்த மசில் மெமரி ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் படையப்பா டைட்டில் கார்டு பார்த்ததுலேருந்து அப்படியே இதை பாருங்கள். நான் சும்மா சொல்லலை, வேணா பாருங்கள். ஓகே, நன்றி. நீங்களும் போய் பாருங்கள். தேங்க்யூ. இருக்க முடியாது. 75 வயசில் இன்னி வரைக்கும் நம்பர் 1 இருக்காரு. உச்சம், கரியரின் உண்மையான உச்சம் இவர் தான், வித்தவுட் எனி டவுட். ஹாப்பி பர்த்டே தலைவா, லவ் யூ தலைவா. படையப்பா வேற லெவல் மாஸ். சூப்பராக இருந்ததுங்க. எல்லா பாட்டும் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. வைபே வேறு லெவல். எனக்கு என்னமோ இது புது படம் மாதிரியே இருந்தது, ஒரு ரீரிலீஸ் மாதிரி இல்லை. இட் வாஸ் ஆப்வியஸாக ஊஞ்சல் சீன் தான் அது. அண்ட் இன்ட்ரோடக்ஷன், வெற்றி கொடிக்கட்டாக இருக்கட்டும், இது நம்ம என் பேர் படையப்பா பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர வைபாக இருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்னோட ஃபஸ்ட்டு படம் அதுதான். எனக்கு நினைவு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு படம் அதுதான். 7 வயசில் ஃபஸ்ட்டு படம் பார்த்த படம் ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்தேன். அப்போ அந்த கட் அவுட்டு, அந்த துண்டு போகிற கட் அவுட் அங்கே இருந்துச்சு. அப்போ எங்கள் ஃபேமிலியோட ஒரு 10 பேரோட போய் பார்த்தோம் ஃபஸ்ட்டு படம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன், அதை விட வைப்பாக இருக்குது. உள்ள ஃபேன்ஸ்லாம் தெறிக்க விட்டாங்க. ஒரு பாட்டுக்குமே அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் பார்க்க நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்ல. எல்லா சீனுமே எங்களுக்கு அடுத்த சீன் என்ன வரும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுவோம். இந்த சீன் தான் இது, இந்த டயலாக் முதற்கொண்டு எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. வீடு பறி போகும்போது சிவாஜி சார் உட்காந்து அந்த ஃபீல் பண்ணும்போது, அந்த ஹோல் ஃபேமிலி ஃபீல் பண்ணும்போது கெத்தார ரஜினி சார் நிற்பார் ஃபேமிலி, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னதான் வந்து ஒரு தலைவர் வந்து ஒன்று நடக்கிறது நிற்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருந்தது. மாதம் சூப்பராக இருந்தது. அதான் அந்த டான்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு வருவாங்கள்ல, அந்த போட்டி போடுற டான்ஸ்க்கு, அதிலலாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க தான் அதை பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. செம்ம வைபாக இருந்தது, சூப்பராக இருந்தது ஃபீலிங். அதாவது இப்போ தான் Day 1 இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு, இப்போ தான் அந்த படத்தை பார்க்கணுன்ற மாதிரி ஒரு